தூத்துக்குடியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் பிரச்சார விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு முத்தரையர் சங்க மாநில இளைஞரணி செயலாளர் தங்கமுத்து தலைமை வகித்தார். விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை முருகேசன் வரவேற்றார். தேவர் மகாசபை தலைவர் அருள்ராஜ், தமிழ்நாடு யாதவ மகாசபை தலைவர் ஜெகநாத லட்சுமணன், பிரைன் நகர் ஐக்கிய நாடார்கள் சங்க செயலாளர் செந்தில்குமார், பண்ணையார் மகாஜன பொதுநல அறக்கட்டளை தலைவர் மயிலேறும் பெருமாள், இல்லத்து பிள்ளைமார் சமுதாய சங்க தலைவர் செந்தில்குமார், தமிழ்நாடு முத்தரையர் சங்க மாவட்ட தலைவர் ரவி, சலவை தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம், விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை மாவட்ட செயலாளர் முருகேசன், மாவட்ட பொறுப்பாளர் சந்தன மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். தமிழ்நாடு முத்தரையர் சங்க தலைவர் ராஜமாணிக்கம், வீர சைவ பேரவை தலைவர் நாகரத்தினம், ஒக்கலிகர் பேரமைப்பு தலைவர் வெள்ளியரங்கி, மாநில யாதவ சபை வேலுசாமி, மத்திய மண்டல கௌரவ தலைவர் சிவா, வீரசக்கதேவி ஆலய குழு முருகபூபதி, மத்திய மண்டல பொறுப்பாளர் மணிவேல், செயலாளர் சரவணதேவா, சரவணன் குஞ்சிப்பிள்ளை சுரேஷ்வர்மன், தூத்துக்குடி நகர கூட்டுறவு கடன் சங்க முன்னாள் தலைவர் மூர்த்தி உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். கூட்டத்தில் அரசு அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை பாதுகாத்திட வேண்டும், வன்கொடுமை சட்ட துஷ்பிரயோகத்தை தடுத்திட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நான் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர். இந்த அமைப்பானது அரசியல் சார்பு ஏதும் இல்லாமல் அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்கள் பறிக்கப்பட்ட சலுகைகள் என்ன என்றால், எங்கள் மக்களுக்கு தேவையான கல்வி சேர்க்கையில் சலுகை, அட்மிஷனில் சலுகை, எங்கள் பசங்க படிக்கிறதுக்கு உண்டான கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப், அதுக்கு அடுத்தது அவங்க படித்து வந்தோடனே அவங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை, பதவி உயர்வில், அதே மாதிரி தொழில்கள் செய்வதில் மானியங்கள், இவை அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15, 16 கீழ் எங்களுக்கு அடிப்படை உரிமைகளாக தரப்பட்டன. ஆனால் என்னென்ன உரிமைகள் பட்டியல் இன மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அத்தனை உரிமைகளும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்கள் மக்களின் விழிப்புணர்வு இல்லாமை, ஒற்றுமை இல்லாமை ஆகியவற்றின் காரணமாக அவை அனைத்தும் பறிக்கப்பட்டு இன்றைய சூழ்நிலையில் முன்னேறிய சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு, எங்கள் சமூக மக்கள் 2.5 லட்சம் அதற்கு மேல் இருந்தால் நாங்கள் பணக்காரர்கள் அரசினுடைய விதிமுறைப்படி. ஆனால் அதே முன்னேறிய சமூகத்தினர் 8 லட்சம் ரூபாய் இருந்தால்தான் அவர்கள் பணக்காரர்கள். ஆக ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு இடத்திலும் எங்களது மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதோடு அல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அத்தனை அங்கீகாரங்களும் அத்தனை உத்தரவாதங்களும் தூக்கி எறியப்பட்டுள்ளன. இதை எங்கள் மக்களுக்கு எடுத்து சென்று அவர்களது சட்டப்படியான உரிமைகளை அவர்கள் பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது நோக்கம். மற்றபடி தனிநபர் துதிபாடுவது, அரசியல்வாதிகள் பின்னால் செல்வது, பதவி பணம் என்று அலைவது போன்றவை எங்கள் நோக்கம் அறவே அல்ல. இதுவே எங்கள் நோக்கம். நன்றி, வணக்கம்.